வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. தொடர்வோம் பெண்ணின் பெருமை 4வது பகுதியை. வாழ்க வளமுடன். இதுவரை தந்தை நாள் ஃபாதர்ஸ் டே, தாயார் நாள் மதர்ஸ் டே என தனித்தனியாக கொண்டாடுகிறார்கள். சுமங்கலி பூஜை என்ற அளவிலே கணவன் நல வேட்பு நாளும் கொண்டாடப்படுகிறது. மனைவி நல வேட்பு நாள் எந்த நாட்டிலேயும் இல்லை. உலகம் முழுவதும் ஆண் மக்கள் அனைவரும் பெண்மையின் பெருமையை தன் மனைவியுடைய அருளன்னை லோகாம்பாள் பிறந்த நாள் ஆகஸ்ட் 30 வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 30வது நாளை மனைவி நல வேட்பு நாளாக கொண்டாடுவது நம் சங்கத்தின் வழக்கமாக வரட்டும், பிறகு உலக நாடுகளிலும் பரவட்டும் என்கிறார் அருத்தந்தி என்ற உயரிய நோக்கத்தோடு ஆகஸ்ட் 30ஆம் நாளை மனைவி நல வேட்பு நாளாக கொண்டாடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறார். இரு பாலர்களும் உற்சாகமாக அதை ஏற்றுக்கொண்டு பல இடங்களிலும் கொண்டாடுகிறார்கள். நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையை நன்றியோடு வாழ்த்தி மகிழுங்கள். பெற்றோரை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கில் கடமையறம் ஆற்ற பற்றற்ற துறவியென குடும்பத் தொண்டேற்று பண்பாட்டின் அடிப்படையில் எனை பதியாய் கொண்டு என் நற்தவத்தால் என் வாழ்க்கை துணையாகிய பெண்மை நலநோக்கில் அன்போடு கருணை இவை கொண்டு மற்றவர்க்கும் தொண்டாற்றும் மாண்புமிக்க எந்தன் மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன் என்கின்றார் அவர்கள் ஒரு கவியில். தாரமாக வந்த பெண்மையை தாராளமாக வாழ்த்துவோம் என்று நமக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கின்றார். பெண்கள் உருவாகும் முன்பு, அதாவது பருவம் அடையும் முன்பு விவாகம் செய்து கொடுக்கக்கூடாது. அவர்களுக்கு இஷ்டமில்லாத புருஷனை விவாகம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தல் கூடாது. விவாகம் செய்து கொண்ட பிறகு அவள் விரும்பினால் புருஷனை விட்டு நீங்க இடம் கொடுக்க வேண்டும். அதன் பொருட்டு அவளை அவமானப்படுத்தக்கூடாது. விவாகம் இல்லாமல் தனியாக இருந்து வியாபாரம், கைத்தொழில் முதலியவற்றை செய்து கௌரவமாக ஜீவிக்க விரும்பும் பெண்களுக்கு ஜீவிக்க இடம் கொடுக்க வேண்டும். நாட்டில் பெண்கள் எல்லாம் சேர்ந்து பெண்களை மட்டும் உறுப்பினர்களாக கொண்டு பெண்களின் முழு ஆதரவோடு ஒரு கட்சி ஆரம்பித்தால் எப்படி இருக்கும்? ரகசிய வாக்குத்தானே. வீட்டில் உள்ள ஆண்கள் விருப்பப்படி ஓட்டு போட வேண்டியதில்லை, அவ்வளவுதான். ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர், மத்திய மாநில அமைச்சர்கள் என நாடே பெண்கள் வசப்படும். அப்படி நடந்தால் ஆண் உரிமைக்காக ஆண்கள் இயங்க வேண்டியிருக்கும். அன்பர்கள் ஒரு முறை மகர்ஷியிடம் ஒரு கேள்வியை கேட்டார்கள். ஐயா, நீங்கள் பெண்களை உயர்த்தி பேசி அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களே, இது சரியா? மகரிஷி பதில் கொடுக்கின்றார். நீங்கள் இந்த உலகத்திற்கு எப்படி வந்தீர்கள்? உங்களை ஒரு பெண் அல்லவா தன் வயிற்றில் 10 மாதம் வைத்து காத்து உருவாக்குகின்றாள். அப்பொழுது அவள் உண்ட உணவை, அவள் சுவாசித்த காற்றை அல்லவா நீங்களும் பங்கிட்டு கொண்டிருந்தீர்கள். மேலும் முதலில் இந்த உலகிற்கு வந்தீர்களே, அங்கு உங்களுக்கு தன் இரத்தத்தை அல்லவா பாலாக மாற்றி முதல் உணவாக அளிக்கின்றாள். நாம் கடைகளில் சென்று ஒரு புதிய வாகனம் வாங்கும் பொழுது அந்த கம்பெனியே உங்களுக்கு முதல் பெட்ரோலை இட்டு நிரப்பி நீங்கள் சிறிது தூரம் வாகனத்தை இயக்குவதற்கு உதவி செய்வது போல தாய்தானே உங்களுக்கு தன் இரத்தத்தை பாலாக்கி முதல் உணவாக அளித்து நீங்கள் உயிர் வாழ உதவினாள். அதற்கு மேலும் பல மாதங்கள் அந்த தாயின் பாலை குடித்துதானே வளர்ந்தீர்கள். அந்த பெண்மைதானே உங்களுக்கு வாழ்க்கை துணையாகவும் வந்து வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு இன்ப துன்பங்களில் பங்கு கொண்டு நீங்கள் வீடு பேறு அடையவும் உதவுகின்றாள். இதில் ஏதாவது ஒன்றை உங்களால் மறுக்க முடியுமா? இவ்வளவு பெருமை வாய்ந்த பெண்ணினத்தை போற்றுவதில் உங்களுக்கு கஞ்சத்தனமும் பொறுக்க முடியாமையும் ஏன் வர வேண்டும்? சமுதாயமே பெண்களுக்கு மதிப்பு கொடு, அதை ஆண்மகனுக்கு கற்றுக்கொடு. கற்சிலையாய் எண்ணாதே, கலங்க வைத்து பார்க்காதே. காலடியில் கிட என சொல்லி கைத்தடியால் அடிக்காதே. காசு பணம் கேட்டு அவளை தாய் வீட்டிற்கு அனுப்பாதே. பெற்றோரால் சுமையாக கருதி தூக்கு போடச் சொல்லாதே. பேதையாய் எண்ணாதே, பேனாவை பிடிக்கவை. பேசவும் ஒரு வாய்ப்பு கொடு. சிறையில் போட்டு அடைக்காதே, சீறி பாய்ந்தால் தாங்க மாட்டாய். சமைக்க பிறந்தவள் என எண்ணாதே, சாதிக்கவும் நன்கு பிறந்தவள்தான். புழுவாய் அவளை எண்ணாதே, புத்தி கெட்டு நடக்காதே. தோழியாய் மதித்து நில், தோள் கொடுத்து காப்பாள்.
தாயாய் மதிப்பு கொடு, தாலாட்டு உனக்கு பாடுவாள். மகனாய் மதிப்பு கொடு, விழுதாய் உனை தாங்குவாள். மெய்யான பெண்ணியம் என்பது ஆணுக்கு எதிராக ஒருங்கிணைந்து அவனுடன் போராடுவது அல்ல. என் தந்தை, என் சகோதரர்கள், பிரியமான நண்பர்கள் என என் வாழ்வின் சரிபாதி அங்கமான ஆண்களை எப்படி நான் எதிரணியில் நிறுத்த முடியும்? தன்னையும் அவனையும் ஒன்றாக மீட்டெடுத்து விடுவித்துக் கொள்வதுதானே உண்மையான பெண்ணியமாக இருக்க முடியும். 1000 ஆண்டுகள் போராடி கிபி 1829இல் பெண்கள் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழிக்கும் சட்டம் வந்தது. 1856இல் பெண்கள் மறுமணம் சட்டமானது. 1955இல் ஆண்கள் பலமணம் செய்யும் முறை சட்ட விரோதமானது. இதெல்லாம் பெண்கள் கேட்டு போராடி போராடி பெற்றவை. சம உரிமை பெண்களுக்கு கிடைக்காததற்கான முழு பழியையும் ஆண்கள் மீது சுமத்துவது நியாயமில்லை. படித்தது போதும் என்று மகளிர் அம்மாவே தடுக்கும் வரை, தான் உயிருடன் இருக்கும் போதே பேத்திக்கு 16 வயதுதான் என்றாலும் கல்யாணம் செய்து பார்த்துவிட வேண்டும் என்று பாட்டி ஆசைப்படும் வரை, மருமகளை ஒரு பொம்மை என நினைத்து மாமியார் விளையாடும் வரை, பெண் குழந்தை பிறந்தால் பெற்ற தாயை முகம் சுளிக்கும் வரை, விதவை எதிர்வருகிறாள் என்பதை அபசகுணமாக கருதி இன்னொரு பெண்ணே தன் கணவனை வேறு திசையில் வழி அனுப்பும் வரை, ஒரு பெண் வாழ்வை இழக்க இன்னொரு குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணே காரணமாக இருக்கும் வரை, மேற்சொன்ன இதெல்லாம் தொடரும் வரை பெண் உரிமை, பெண் முன்னேற்றம் என்பது முழு பலனை தரப்போவதில்லை. கல்லை செதுக்கி சிலை உருவாக்கும் மனிதனுக்கு சிற்பி என்று பெயர். தன்னையே செதுக்கி உயிரையே உருவாக்கும் தெய்வத்திற்கு பெண் என்று பெயர். கருங்கல்லை சிலையாக்கும் சிற்பியைப் போல ஆண்கள் வாழ்கின்றார்கள். மழைத்துளியை முத்தாக்கும் சிற்பியைப் போல் பெண்கள் வாழ்கின்றனர். தன்னையே அணுவாக்கும் இறைநிலை போல் தன்னையே சிசுவாக்கும் பெண் பெருமை இறைவனின் பெண்மைக்கு நிகரானது. இதை எழுதியது யாரென்று தெரியவில்லை. அருமையான வரிகள். எங்கோ யாரோ இருவருக்கு மகளாக பிறந்தாள். எனக்கு மனைவியாக வந்த பின்பு அவளுக்கென்று இருந்த ஆசையில் கனவுகளை மறந்துவிட்டாள். இப்பொழுது நான் அழுதால் அழுகிறாள், நான் சிரித்தால் சிரிக்கிறாள், நான் துடித்தால் துடிக்கிறாள். எனக்காகவே வாழ்கிறாள். ருசியாக உணவு சமைத்து தருகிறாள். இரகசியமாக காதல் செய்கிறாள். காலையில் நான் எழுவதற்கு முன்பு அவள் எழுந்து விடுகிறாள். இரவில் வீடு வருவதற்கு தாமதமானால் நான் வரும் வரை தூங்காமல் விழித்திருக்கின்றாள். மாதவிடாய் வலி அவளை கொல்லும் பொழுதும் சிரித்துக்கொண்டே என் ஆடைகளை துவைக்கின்றாள். வீட்டை சுத்தம் செய்கின்றாள். அன்பாக பேசுகின்றாள். அனைத்து வேலைகளையும் சளைக்காமல் செய்கின்றாள். ஒரு நாள் கர்ப்பமாகிவிட்டேன் என என் காதுக்குள் சொல்லி மார்பில் சாய்ந்தாள். பக்குவமாக குழந்தை போல் அவளை நான் பார்த்து கொண்டேன். அவசரமாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றேன். ஒரு தாதி பெண் என்னையும் உள்ளே வர சொன்னார்கள். இப்பொழுது அவள் அருகில் நான். கத்தினாள், கதறினாள், ஏதேதோ செய்தாள். வலியால் அவள் துடிப்பதை பார்த்து என்னால் தாங்க முடியவில்லை. அழ வேண்டும் என நான் நினைக்கவில்லை. ஆனால் என்னை அறியாமல் கண்ணீர் வருகிறது. இந்த அன்புக்கு என்ன பெயர் என்று எனக்கு தெரியவில்லை. சதை கிழிந்து குழந்தை வெளியில் வரும்போது அவள் அடைந்த வலியை கடவுள் கூட கவிதையில் சொல்லிவிட முடியாது. பாதி குழந்தை வெளியில் வந்திருக்கையில் வலி தாங்க முடியாமல் கைகள் இரண்டையும் எடுத்து கும்பிட்டு அழுகிறாள். எவ்வளவு வலி இருந்தால் அவள் கும்பிட்டு அழுதிருப்பாள் என்று நினைக்கும் பொழுது நான் துடிதுடித்து அவளை இறுக்க அணைத்து கொண்டேன். ஒரு பெரிய சத்தமிட்டு மயங்கி சாய்ந்தாள். ஒரு சில நிமிடங்களில் குழந்தையை கையில் கொடுத்தார்கள். நான் அவள் நெற்றியில் முத்தம் வைத்து அணைத்து கொண்டேன். அவள் அனுபவித்த வலி என்பது நிச்சயமாக மரணத்தின் ஒத்திகை என்று உணர்ந்தேன். மரியாதை செய்யுங்கள் எம் இறைவிகளுக்கு. நான் நேசிக்கும் மனைவிக்காகவும், நான் நேசிக்கும் அம்மாவுக்காகவும், இந்த உலகில் வாழும் பெண்களுக்காகவும் இந்த வரிகளை நான் உங்களுடன் சமர்ப்பிக்கின்றேன். நன்றிகள் கோடி பெண்களே. மனைவி என்ற தகுதிகளோடு தன் வாழ்க்கைக்குள் நுழையும் ஒரு பெண்ணை ஒரு ஆண் எப்படி ஏற்கின்றான்? தங்கள் வாழ்க்கை முழுமை பெற்றதே மனைவியால்தான் என்பதை சிலர்தான் உணர்கிறார்கள். கணவனும் மனைவியும் இருவர் இல்லை, ஒருவர்தான் என்ற உண்மை புரிந்தவர்கள் இங்கேயே சொர்க்கத்தை கொண்டு வருகிறார்கள். சுடு சொற்களாலும் வன்முறையாலும் அடிமைப்படுத்தி வைக்க வேண்டியவள்தான் மனைவி என நினைக்கிறவர்கள் நிறைய பேர். தங்கள் அடையாளத்தை இழந்து உறவுகளிடமிருந்து துண்டிக்கப்பட்டு தீவாக வந்து சேரும் ஒரு பெண்ணின் உணர்வுகள்
இவர்களுக்கு புரிவதில்லை. உங்களுக்கு இருப்பதைப் போலவே அவளுக்கு வண்ணமயமான கனவுகளும் வாழ்க்கை குறித்த வளமான கற்பனைகளும் நிறைய உண்டு. ஏனெனில் உங்களைப் போலவே அவளும் ஒரு மானிட பிறவியே. வாழ்க்கையில் ஒரு முறை கூட சமையலறைக்குள் எட்டி பார்க்காமல் நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் வளர்ந்தீர்களோ, உங்கள் சகோதரி எப்படி வளர்ந்தார்களோ அப்படித்தான் அவளும் அவளது வீட்டில் வளர்ந்திருப்பாள். ஏனெனில் அவளும் உங்களைப் போலவே பள்ளியிலும் கல்லூரியிலும் மதிப்பெண்களின் பின்னால் மாய ஓட்டம் நிகழ்த்த வேண்டி இருக்கிறது. அம்மாவுக்கு உதவ உதவ சமையல் செய்யும் பெண் பிள்ளைகளுக்கு நமது கல்வி முறை எந்த சலுகையும் உங்களைப் போலவே வாழ்ந்த ஒருத்தியை புதிய சூழலில் தன்னை பொருத்தி கொள்ள முயற்சிக்கும் நாளிலேயே ஒரு தேர்ந்த சமையல்கலை நிபுணர் போல சமைத்து தர சொல்லி கேட்பது சரியில்லை. ஒரு மனைவியாக, ஒரு அம்மாவாக, குழந்தைகளுக்கு டீச்சராக, ஒரு வேலைக்காரியாக, ஒரு சமையல்காரியாக பல அவதாரங்களை எடுத்து செய்கின்ற பணிகளுக்கு இடையிலும் உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு அவள் செய்கின்ற சேவைகளில் நீங்கள் குறைகள் கண்டுபிடிக்கலாமா? அவளும் உங்களைப் போலவே இந்த 20-25 வரை அம்மாவையும் அப்பாவையும் சகோதரியையும் நேசித்து அன்பை பொழிந்து அன்பு மழையில் நனைந்தே வாழ்ந்திருப்பாள். அவள் நேசித்த வீட்டையும் ஊரையும் உறவுகளையும் நட்பையும் பிறந்த வீட்டை பிரிந்து உங்களோடு வாழ வந்திருக்கின்றாள். தன் அடையாளங்களை இழந்துவிட்டே அவள் உங்கள் வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்கின்றாள். உங்களுக்கு நட்பு வட்டம் இருப்பதைப் போலவே அவளுக்கும் தோழமை இருக்கும். பள்ளி பருவத்திலிருந்தே நட்பு கொண்டாடும் ஆண்களும் அதில் இருக்கலாம். அக்கறை காட்டும் அலுவலக நண்பர்களும் இருக்கலாம். நீங்கள் தவறாக நினைப்பீர்களே என அத்தனை நட்புகளையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு அவள் வாழ்கிறாள். மனசில் இருப்பதை யாரிடம் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கை எவ்வளவு துயரங்கள் நிறைந்தது என்பது உங்களுக்கு தெரியுமா? இவ்வளவும் நிறைவாக செய்யும் அவள் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது இதைத்தானே. உங்கள் வீட்டில் அவள் அறிந்த உறவு நீங்கள் ஒருவர்தான். உங்கள் ஆதரவைத்தான் அவள் கேட்கின்றாள். அவளை புரிந்து கொள்வீர்கள் என நம்புகின்றாள். ஆறுதலான அன்பை அவள் வேண்டி நிற்கின்றாள். தருவீர்களா? வாழ்க்கையின் நோக்கமே மகிழ்ச்சிதானே. ஒரு அரங்கத்தில் எஸ்பி கலியபெருமாள் ஐயா அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பேச்சிலிருந்து ஒரு சின்ன விளக்கம் அவர் கூறுகின்றார். நாமெல்லாம் நான் இல்லைனா அந்த குடும்பம் என்னாகும் என்று நினைக்கின்றோம். ஆண்களை பார்த்து கேட்கின்றார். அது தவறு. பக்கத்தில் உட்கார்ந்திருப்பவர்கள் இல்லைனா அந்த குடும்பம், அதாவது வாழ்க்கை துணைவி இல்லைனா என்னாகும் என்று நாமெல்லாம் நினைக்க வேண்டும் என்கின்றார். ஏன் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் எதில் பெருமை தெரியுமா? எதில் நீங்கள் நிற்கிறீங்க என்று தெரியுமா என்று கேட்கின்றார். உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் கூடுதடி, கால சுமை தாங்கி போலே மார்பில் எனை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய், அதிலென் விம்மல் தனிந்ததடி. அதாவது பார் மகளே பார் என்ற ஒரு படத்தில் ஒரு பாட்டு. தந்தை வாழ்வு முடிந்து போனால் தாயின் மஞ்சள் நிலைப்பதில்லை, தாயின் வாழ்வு முடிந்து போனால் தந்தைக்கென்று யாரும் இல்லை. உண்மைங்க இது. அதெல்லாம் பொதுவாக நாமெல்லாம் மஞ்சள் குங்குமத்தோடு போயிடணும்னு பிரார்த்தனை செய்வோம். இது மிக மிக தவறுங்க. நாமெல்லாம் இருக்கணுங்க, இங்கே இருக்கணும். நாம் போயிட்டோம்னா ஆண்களுக்கு கணவருக்கு யாருக்கும் உதவி இல்லை, யாருடைய உதவியும் அவருக்கு கிடைக்காது. நாம் அவங்க இருக்கணும். அண்மையில் என் கணவர் ஒரு 4-5 வருடமாக பார்க்கின்ஸ் என்ற நடுக்குவாத நோயினால் துன்பப்பட்டு கொண்டிருந்தார். இடையில் ஹார்ட் அட்டாக்கும் அண்மையில் தான் இறந்து போனார். அவரை நான் ஒரு குழந்தை போல் பார்த்து கொண்டேன். என்னை பொறுத்தவரை மனதில் மிக மிக நிம்மதி. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். அதால் நாமெல்லாம் அவர்கள் கணவர்களுக்காக நாம் நிற்கணும். நான் இருந்து அவர்களை நாம் கவனித்து கொள்ளணும். கருதரித்த நாள் முதல் பிரசவம் வரை ஒரு பெண்ணிற்கு வருகின்ற துன்பங்களை எண்ணி பார்த்தால்
இதைவிட ஒரு பெரிய துன்பம் ஆண்களுக்கு இருக்க முடியாது என்பதை உணரலாம். ஒருவனுக்கு வாழ்க்கையின் முன்பாதியில் துணையாக வருவது தாய், பின்பாதியில் துணையாக வருவது தாரமாகும். தாய் மறைந்தாலும் தாரம் இருப்பதால் தான் தாயின் இழப்பினை அவன் சமாளித்துக் கொள்கிறான். ஆனால் தாரமும் இறந்துவிட்டால் அவன் அனாதையாகி விடுகின்றான். இந்த உணர்வு எந்த மனிதனையும் உலுக்கிவிடும். இத்தகைய பெருமைமிக்க பெண்ணினத்தை முக்கியத்தை இன்றைய சமுதாயம் உணர்ந்தாலும் இன்னும் ஆண்களுக்கு சமமாக பெண்கள் மதிக்கப்படாமல் இருப்பது ஒரு பெரிய குறையே ஆகும். இந்த நிலைமை மாற வேண்டும் என்கின்றார் அருட்தந்தை அவர்கள். ஒரு ஆங்கிலேயரும் ஒரு இந்தியரும் உரையாடிக் கொள்கிறார்கள். இந்தியரை பார்த்து ஆங்கிலேயர் கேட்கிறார், உங்கள் நாட்டில் உங்கள் பெண்கள் ஏன் ஆண்களிடம் கை குலுக்க மறுக்கிறார்கள்? கை குலுக்குவது அப்படி ஒன்றும் தவறில்லையே. உங்கள் நாட்டு மகாராணியிடம் நீ உங்கள் நாட்டை சேர்ந்த பாமர மக்கள் கை குலுக்க முடியுமா? இந்தியர் கேட்கின்றார். ஆங்கிலேயர் சொல்கிறார், அது முடியாதே. இந்தியர் கேட்கின்றார், ஏன் முடியாது? ஆங்கிலேயர், அவர்கள் எங்கள் நாட்டு ராணி ஆயிற்று. இந்தியர் கூறுகின்றார், உங்கள் நாட்டை பொறுத்தவரை ராஜாவின் மனைவி மட்டும்தான் ராணி. எங்கள் நாட்டை பொறுத்தவரை அனைத்து பெண்களும் எங்களுக்கு மகாராணிகள்தான். இந்த பதிலை கேட்டவுடன் ஆங்கிலேயர் வாயெடுத்து போனார். ஆங்கிலேயரிடம் உரையாடிய இந்தியர் வேறு யாருமில்லை, சுவாமி விவேகானந்தர். மகரிஷியினுடைய பாடலுடன் இந்த உரையை நிறைவு செய்து கொள்வோம். மண்ணான இவ்வரிய மாபெரிய உலகமிசை மனமுடைய மிகச் சிறிய மனித ஒரு வாழுகின்றேன். மண்ணான இவ்வரிய மாபெரிய உலகமிசை மனமுடைய மிகச் சிறிய மனித ஒரு வாழுகின்றேன். எண்ணறிய ஆயிரங்கள் எண்ணங்கள் என்னுளத்தே எழுகின்ற விந்தையினை யார் அறிவார், யார் அறிவார்? சின்னஞ்சிறு சிறு செல்கள் சேர்ந்திணைந்து ஒத்துழைத்து சிந்தனை கெட்டா செயல்கள் சிறப்புடலில் நிகழ்த்துவன. முன்னம் ஒரு துளியான முழவிந்து நாதத்தால் முழுமையாய் எனது உடல் முற்றறிவன் திருவருளால் சூட்சமமாய் குறுகி நின்று தொடங்கியது தன் வளர்ச்சி. சொல்லறிய மறைபொருளாய் தொடர்ந்து வரும் வினைக்கேற்ப சூட்சமமாய் குறுகி நின்று தொடங்கியது தன் வளர்ச்சி. சொல்லறிய மறைபொருளாய் தொடர்ந்து வரும் வினைக்கேற்ப ஆட்சியின்றி ஆளுகின்ற ஐயன் திருவருளாலே அன்னை கருப்பை விடுத்து அடைந்து விட்டேன் மண்ணுலகை. எல்லையற்ற ஆற்றலுள்ள இறைவன் திருவுள்ளமென்ன எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே. வாழ்ந்து வரும் மக்களிலே இவ்வளமறிந்தோர் எத்தனை பேர் பெண்ணினத்தை அவமதித்து பெருமை பெற நினைத்தவர்கள் பெரும் பாவ சுமையேற்று பெற்ற துன்பம் உலகறியும். எண்ணி எண்ணி பெண் பெருமை ஏற்றி புகழ்ந்தே எழுதி இன்பமுற்றார் இவ்வுலகில் இறைவனை போல் என்றும் உள்ளார். எங்கெங்கும் எண்ணுள்ளும் எல்லா தோற்றங்களிலும் இடையற்ற மறைபொருளாய் இருந்து பேரண்டமெங்கும் தங்கி தழைத்தே இயங்கும் தற்பரத்தை யான் உணர்ந்தேன். தனித்து மனத்துள் நிலைத்து தவமாற்றும் சாதனையார் என்னுள் அவனை வைத்தேன். ஏற்றி வந்தேன் போற்றி வந்தேன் என்னை அவனுள் இணைத்தான் இறைவனாகி பாடுகின்றேன். உன்னுள்ளும் இவ்வுண்மை உணர்ந்து கடை தேர்வதற்கு உலக மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து பாடுகின்றேன். வாழ்க வளமுடன்.